இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னையா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பரிவட்டம் எனக்கு தானே? பூசாரி ஐயா, அது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நெடுங்குண்ட விஷயம் ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குங்கய்யா. ஞாபகம் இருக்கிறது உங்க எல்லாத்துக்குமே நல்லது. இந்த கோவிலில் திருவிழான்னு ஒன்று நடந்தா பரிவட்டம் எப்போதுமே எனக்கு தான். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதா? என்னய்யா இவர் இப்படி பேசுறாரு? உசாரி, கிருபா ஐயாவை பத்தி தெரியல உங்களுக்கு? அவரு சொன்னதுதான். இனி நம்ம கையில எதுவும் கிடையாது. சொல்லுமா. ஐயா, நேத்து என் புருஷனோட உயிருக்கு ஆபத்து, அந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. அப்புறம் ஒரு சித்தர் உனக்கு ஒரு கோவில் அழைப்பு வரும், அங்க போன்னு சொன்னாரு. சித்தர் சொன்ன ஒரே காரணத்துக்காக அதை நம்பி நான் இங்க வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற? அப்போ முக்கியமா உயிர் பலியாகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. என்னாச்சுங்கய்யா? இந்த கோவில் திருவிழாவில் பிரசன்னம் பார்க்க ஒரு ஜோசியர் வந்திருந்தாரு. அவர் சொன்னதும் நீ சொன்னதும் ஒத்து போதுமா? அவரு என்ன சொன்னாருங்கய்யா? இந்த திருவிழாவில் நிச்சயம் ஒரு உயிர் பலி விழும்னு சொன்னாருமா. ஐயா, என்ன இப்படி சொல்றீங்க? இந்த கோவிலுக்கு வந்தா என் பிரச்சனை தீந்துருன்னு வந்தேன். ஆனா நீங்க பயப்படுற மாதிரி என்னென்னமோ சொல்றீங்க. நான் சொல்லலமா, அந்த பணிக்கர் சொன்னதை உங்ககிட்ட சொல்றேன். தலையில எழுதியிருக்கிறத யாரால மாத்த முடியுமா? ஐயா, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா பணிக்கரை பார்த்து பேசினா இதுக்கு ஒரு பதில் கிடைக்கும்னு தோணுது. நான் அவரை பார்க்க முடியுமாங்கய்யா? இப்போ அவர் ஊர்ல இல்லம்மா. அவர் வந்ததும் உனக்கு நான் சொல்றேம்மா. அப்புறம் இன்னொரு விஷயமா, 20 வருஷம் கழிச்சு இப்போதான் இந்த திருவிழா நடக்க போகுது. உனக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் நின்னுச்சுன்னு தெரியுமா? கிருபாயாதாமா காரணம். ஆமாமா, அப்ப யாருக்கு பரிவட்டம் கட்டுறதுன்னு ஒரு பிரச்சனை வந்தது. தனக்கு பரிவட்டம் கிடைக்கலனா யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு கிருபாயா முடிவெடுத்துட்டாரு. நெடுங்குண்டம் இறங்கினாதான் யாருக்கு பரிவட்டம் கட்டுறதுன்னு தீர்மானிக்க முடியும்னு ஒரு சூழ்நிலை வந்தது. அதை எப்படியா வாயால சொல்றதுன்னு தெரியலம்மா. நெடுங்குண்டம் இறங்கின ஆளு தீக்குண்டத்திலே விழுந்து செத்து போயிட்டாமா. அப்ப நின்ன திருவிழா இப்பதாமா நடக்க போகுது. அப்படி அந்த ஆளு குண்டத்திலே விழுந்து செத்து போனதுக்கு கிருபாயா தான் காரணம்னு ஊர்ல ஒரு பேச்சு இருக்குமா. இந்த தடவை திருவிழா நல்லபடியா நடக்கிறது நம்ம எல்லார் கையிலையும் தாமா இருக்கு. இதெல்லாம் உனக்கு சொன்னது எதுக்கு? நீ சூதானமா இருக்கணும். பணிக்கர் வந்ததும் சொல்லி அனுப்புறேன், அப்ப வந்து பாருமா. சரிங்கய்யா.